கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு யோசுவா சுதந்திரமாக கொடுக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கானானை குறித்து தவறான வதந்திகளை பரப்புகிறார்கள். ஆனால் காலேபோ தேவனுடைய சமூகத்தில் உண்மையை சொல்லுகிறார். ஆனாலும் காலேப் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு கூட நமக்கு வேதத்தில் அருமையான வாக்குத்தத்தங்கள். நம்முடைய வாழ்வை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்த பொழுது, நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆனால் அவைகளை சுதந்திரிப்பதற்கு நாட்கள் செல்லும் பொழுது ஒருவேளை நாமும் சில வேளைகளில் சோர்ந்து போகலாம். ஆனால் காலேப் சோர்ந்து போகலைங்க. காலேப் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் சொன்னதை செய்வார். இந்த இடத்துல எப்ரோனை சுதந்திரமாக காலேபுக்கு கொடுக்கிறார்கள். இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை அவருடைய சுதந்திரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய சுதந்திரம். அவர் தான் நம்முடைய சுதந்திரம். இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரம் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை எனக்கு அதிகமாக தாங்க ஆண்டவரே. நான் இன்னும் உம்மை அதிகமாக பின்பற்றி உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன். அன்று காலேப் உத்தமமான இருதயம், உண்மையான இருதயத்தோடு கூட நடந்தது போல நாமும் ஆண்டவர்கிட்ட சொல்லாம, ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம், ஆண்டவரே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இன்னொரு அற்புதத்தை செய்யும். உன்னுடைய வாழ்வில் அதிசயத்தை காண நீ காணும்படியாய் கர்த்தர் உன் குடும்பத்திற்காக இன்று ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? எல்லாமே இருளாக இருக்கு, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபெயிலியர் சொல்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அன்று காலேபுக்கு எப்ரோனை கொடுத்த என் ஆண்டவர், இன்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு அரணான வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே, புதிய வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. தங்களுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிற உம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க. குடும்பத்தில் பலவிதமான கஷ்டத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுங்கப்பா. அற்புதம் நடக்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.